இப்போதைக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற நிலைமையில நான் இல்லை. கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலான்னு பார்க்கறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பாண்டியன் வந்துட்டு வானதியோட இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், அண்ணன் கல்யாணம் முடிச்சாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா. ஸோ நிலா வந்து சோழன் கிட்ட பேசுறாங்க. நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, அதான் பொண்ணும் ரெடியா இருக்குல்ல, நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழனும் ஓகே நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ அனீஷ் இருக்காரு, அப்போ சந்தாவும் இருக்காங்க. அவங்க முன்னாடியே பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேரன் அண்ணாக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், அவங்க கல்யாணம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா பாண்டியன் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணலாம், பொண்ணும் ரெடியாக தான் இருக்காங்க, அதனால பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அனீஷ் வந்துட்டு எங்கள் ஊரில் போய் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நடக்காது, ஏன்னா எங்கள் மாமாவுக்கு தான் வந்துட்டு எங்கள் அக்காவை பேசி வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ முடியாது, ஸோ வீட்டில எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு தெரியாமல் இங்கே பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அனீஷ். சரி ஓகே, எப்படினாலும் சரிதான், பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம இங்கே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சோழனும் பேசுகிறாரு. அதுக்கு அனீஷும் ஓகே சொல்லிடுறாங்க, சந்தாவும் ஓகே சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், அப்போ அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சோழனும் பேசிட்டு கிளம்பிடுறாரு. சோழன் அண்ணிலா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சேரன் வந்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ வந்துட்டு அனீஷ் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, இப்படி கல்யாணம் பண்ணிடலான்னு பேசிட்டாங்க, உங்களுக்கு ஓகே தானேண்ணா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அப்புறமா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சேரன் வந்துட்டு இல்லை, இப்போ உடனே எல்லாம் கல்யாணம் ஒத்து வராது அனீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குமே பெரிய ஷாக்கு, ஏன்னா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்போது நிலாவும் சோழனும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழலை, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே அண்ணாவுக்கு தம்பி பார்க்குறாங்க, தம்பிக்காக அண்ணன் பார்க்குறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு அவங்க நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு அனிஷும் வந்துட்டு ஓகே உங்களுக்கு எப்படியோ அது சரிதான் பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் நிலா வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து ஜாபை ரிசைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ராகவ் வந்துட்டு நீ இங்கேருந்து வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா வேறு எங்கேயும் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணேன் தானே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, நீ வந்து நான் சொன்ன அந்த பீரியட் வரைக்கும் நீ ஒர்க் பண்ணல தானே, அதனால் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதனால் நான் கொடுக்க மாட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, என்னோட டேலண்ட்டுக்கு நான் எப்படியோ ஒரு ஜாப்ல சேர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஓகே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ வந்து நிலா வந்து அந்த ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.